நியூட்ரியன்ட்டும் பூஸ்டரும் கொடுத்துக்கலாமா? பொதுவாகவே வாழையாக இருந்தாலும் பாக்காக இருந்தாலும் தென்னையாக இருந்தாலும் 2 நியூட்ரியன்ட் தான். எந்த பயிர்களுக்கும் 2 நியூட்ரியன்ட் தான். ஒன்று முதல்நிலை ஊட்டச்சத்து, இன்னொன்று 2ஆம் நிலை ஊட்டச்சத்து. முதல்நிலை ஊட்டச்சத்தில் NPK வந்துடும். அதாவது நைட்ரஜனு, பாஸ்பரஸ், பொட்டாசு எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது செகண்டரி நியூட்ரியன்ட்டுங்கிறது வந்துட்டு நம்ம மெக்னீஷியமு, அயனு, கால்சியமு, அப்புறம் ஜிங்க்கு, நிக்கல் இதெல்லாம் தான். பிரைமரி நியூட்ரியன்ட்டுங்கிறது வந்து முதல்நிலை நியூட்ரியன்ட் வந்து அந்த தாவரத்தை நல்ல முறைக்கு சீராகவும் தடிமனாகவும் வேரோட்டத்துக்கும் குரோத்துக்கும் கொடுக்கறது. 2வது செகண்டரி நியூட்ரியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வாழைக்குன்னு போயிட்டோம்னா சீப்புக்கு சீப்பு இருக்கக்கூடிய இடைவெளி, அது மெக்னீஷியா இருந்தாலும் மெக்னீஷியம், சல்ஃபர் இது எல்லாமே காயினுடைய திடத்தன்மை, உருவ அமைப்பு இதெல்லாத்தையும் கொண்டு வர்றது மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட ஒரு வேலைங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஆனால் பொதுவான வேலை அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா இவ்வளோதான் இந்த வேலையத்தை செய்யுது. அதாவது நம்ம இப்போது ஒரு 3 ஏக்கருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம 2 ஏக்கரை கொஞ்சம் எச்சா இருக்கும். ஒரு 3 ஏக்கருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 200 லிட்டரு பேரல், ஒரு ஏக்கருக்கு வந்து 2 லிட்டருங்க. இது வந்து 20 லிட்டரு. நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம்னா 3 6 லிட்டர் வருது. ஆனால் ஒரு 8 லிட்டராக கொடுக்குறோம். பிளான்ட் வந்து பெருசானதுனால ஒரு 8 லிட்டராக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த பவுடரை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெவலப் பண்ணக்கூடிய இந்த பேரலில் ஊற்றிட்டுங்க. அதாவது நம்ம வந்து இது நாளைக்கு கொடுக்க போகிறோம். ஆனால் டெவலப் ஆகிருக்கு மைக்ரோப்ஸ் க்ரோத் ஆகிறக்கும் ஆகிறதுக்காக நம்ம இன்னைக்கே கலக்கி வைக்கிறோம். அளவு சரியா இருக்கா? ரைட். இந்த கல்ச்சர் வந்து இது மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ளஸ் பிளான்ட்டோட பூஸ்டருங்க. பிளான்ட் பூஸ்டருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க நியூட்ரியன்ட் வந்து மண்ணிலேயே செட்டில் ஆயிரும். அந்த மண்ணிலேயே செட்டில் ஆகிருக்கிற நியூட்ரியன்ஸை பூஸ்ட் பண்ணி அந்த பிளான்ட் எடுக்கிறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து இது ஆர்கானிக்ங்க. இதே கெமிக்கல் மெத்தட்லனா அது நம்ம அடுத்து வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ராசஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பை பாய்.